உன்கிட்ட இருக்கிறத வச்சு நீ முடியாதுன்னு நினைக்காத. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். உனக்கு இருக்கும் கொஞ்சத்தை அற்பமாய் பாராதே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க போதும். உனக்கு இருக்கும் கொஞ்சத்தை. நாம் பாடினோமே, பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான ஓ என் இயேசுவுக்கு. அப்பதான் சொல்றார், அந்த கூட்டம் வேண்டாம்பா, அந்த கூட்டம் உனக்கு வேண்டாம். உன் பார்வை எனக்கு புரியுது. இந்த 3 லட்சத்தை வச்சு சமாளிக்க முடியாத நீ பாக்குற எக்ஸ்ட்ரா 1 லட்சம் பராக்கிரமசாலிங்க இருந்தாங்கன்னா நம்ம மேனேஜ் பண்ணலாம் நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 3 லட்சம் இருந்தாலே போதும், இவங்க வேண்டாம். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும், தேவனால் கூடும். ஆமென். அப்போ இவன் கேட்கிறான், அப்படின்னா நான் 100 தாலந்து வெள்ளியை கொடுத்தேனே, அதுக்கு என்ன பண்ண? அப்போதான் கர்த்தருடைய மனுஷன் சொல்றாரு, அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும். இன்னைக்கு உள்ள ரேமா, இன்னைக்குள்ள வார்த்தை என்ன அப்படின்னா, உனக்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை நீ அற்பமா பார்க்காத. நீ அப்பமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நீ வேறு வழிகளை தேட ஆரம்பித்து விடுவாய். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருப்பது சிறியதாக தோன்றலாம், ஆனால் அதை அற்பமாய் பார்க்காமல் தேவனுடைய கையில் ஒப்பு கொடுத்தால் அவர் அதை மகிமையாக பயன்படுத்துவார். ஆமென். ஆசா யுத்தத்துக்கு போகும்போது அப்படிதான் போகிறான். ஆமென். ஆசாவுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆசா கிட்ட இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சத்ரு பலத்தவனாய் இருக்கிறான். அப்பொழுதுதான் ஆசா ஜெபிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்யறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இன்னைக்கு என் கையில என்ன கொடுத்திருக்கிறீரோ என் வாழ்வுக்கு இதை நீங்க பிளஸ் பண்ணி தருவது உமக்கு லேசான காரியம். ஆமென். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு காரியத்தை தந்து உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறார் அப்படின்னா, உன்னை ஃபேஸ் பண்ண வைக்கிறார், அது ஃபேஸ் பண்ண வேண்டி, அது ஃபேஸ் பண்றதுக்கு இது தாராளம் போதும், போதும். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்ற, ஒத்தாசை பண்ணவும். 4 லட்சம் இல்ல, அவன் 40 லட்சம் பேர் உன்னை சுத்தி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோய. ஆமே, உனக்கு நான் ஒத்தாசை பண்ணலன்னா நீ நிக்க முடியும்னு உனக்கு கேரண்டி இருக்கா? இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு 2 விதத்துல நம்ம பார்க்க போறோம். நான் சொல்லிடுறேன், அவன் 2 மெயின் பாயிண்ட்ல 3 நபர்களை பார்க்க போறோம். ஆமே. ஒன்று, தனக்கு கொடுத்ததை அற்பமாய் பார்த்தவர்கள். இன்னொன்று, தனக்கு கொடுக்கப்பட்டதை அற்பமாய் பார்க்காதவர்கள். இந்த 6 நபர்களும் யார் அப்படின்னா, அவன் தேவ பிள்ளைங்க தான். அவன் அற்பமாய் பார்த்தவர்கள், அற்பமாய் பார்க்காதவர்கள். இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, இன்னைக்கு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீ அற்பமா பார்க்காத. ஹல்லேலூயா. அற்பமா பார்க்காத. செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அவர் எப்படி பார்க்கிறாரா? அவர் அதாவது தேவன் ஒரு காரியத்தை என்கிட்ட சந்தோஷமா பார்க்கும்போது நான் ஏன் அதை அற்பமா பார்க்கணும்? அது அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, அவங்க கண்ணே அப்படிதான். பல காரியம் நமக்கு புரியாது. கிட்ட போய் பார்த்தாராம், ஓ ஆளு தூக்கமா. சில கிருபை வெட்டவங்க இப்படி இருப்பாங்க. ஆமே, அவங்க என்ன பார்த்து வந்ததுல இருந்தே முறைச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆமே, அந்த கண்ணாடி எடுத்து பாருங்க. என்ன பிரதர், உங்க கருவழி எல்லாம் மேலே போயிருக்கு. அது நான் அப்பவே தூங்கிட்டேன். அவர் சந்தோஷமா, இதுதான் ஒரு தேவன். என்ன அவர் சந்தோஷமா பார்க்கிறார்ல, போதும். இன்னைக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? ஊழியக்காரங்க கேட்குறீங்க, கர்த்தர் கொடுத்து, ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருந்தா அதை செய்வதற்கு வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கு. அது போதும்.
அதுல கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் அந்த டைம் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆமென். இப்போ உங்களுக்கு ஆமென், இப்போ உங்களுக்கு எவ்வளவு போதும்? கொஞ்சம் போதும். ஆமாம், இப்போவே எல்லாத்தையும் சேர்த்து தந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆயிரும்.